ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நல்ல நாள்லையே நான் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அத்தனையும் தாண்டி தாண்டி கடந்து இப்போதாவது வாழ்க்கை மாறிடும், நம்ம நல்லபடியாக சிறப்பாக வாழ்ந்துருவோன்ற நம்பிக்கையோட என்னை வணங்கி பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலும் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் தடங்களும் பிரச்சனைகளும் வர நான் விட மாட்டேன். இன்னையோட உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உன் மனச்சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மன அமைதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வலி வேதனையென அனைத்தும் சரியாகி உனக்கான நிம்மதியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலைகளை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, நான் உன் கூடவே தானே இருக்கேன். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் பேரை சொன்னீனா நான் கண்டிப்பாக உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். அன்பும் கருணையும் இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் நீ அன்போட கருணையோடு இருக்க பழகு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுறாதே என் செல்லமே. காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள்ளே இருக்கட்டும். நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவிலும், நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த வராகி அம்மா கலந்தே இருப்பேன். என்னை நினைக்கும் உனக்கு இனி ஒருபோதும் நான் தோல்வியை கொடுக்க மாட்டேன். என்னை நம்புகிற உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். நம்பிக்கையோட உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது அதற்குரிய பலனை மிக பெரிய அளவில் நான் கொடுத்தே தீருவேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோட உனக்கான பாதையில் நடைபோட தயாராகு. என் பெயரை சொல்லும் உனக்கு எந்த துன்பமும் துயரமும் நெருங்காத அளவுக்கு இந்த வராகி அம்மா துணை நிற்பேன். உண்மையாக பக்திங்கிறது பயந்துக்கிட்டு வணங்குறது இல்லை. தெய்வம் எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் வணங்குவேன்னு எல்லா சூழ்நிலைகளிலும் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் சேவைதான் உண்மையான பக்தி. அப்படி நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை வணங்கினாலே உனக்கு தேவையானதையெல்லாம் நான் அள்ளி அள்ளி கொடுத்துருவேன் என் செல்லவே. உண்மையான பக்தி உனக்குள்ளே இருக்கட்டும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா என்னை தேடி வராமல் எப்போதும் என்னை நம்பி வணங்கக்கூடிய பிள்ளையா நீ இருந்தீனா எது உனக்கு எப்போ தேவையோ அதை அப்போது சிறப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ எங்கே இருந்தாலும் நான் உன் கூடவே உன்னை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருப்பேன். பொறுமையோடு நீ இருந்தாலே என் ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேர்ந்துடும். தேவையில்லாமல் அது இதுன்னு எல்லாத்தையும் யோசித்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத. நான் உனக்கு மன அமைதியை கொடுக்குறேன். உன் வருத்தம் வலி வேதனை என அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை வலிமை உள்ள ஆளாக நான் உருவாக்க போகிறேன். இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்தி ஒருபோதும் வீணாக போகாது. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் பொறுமைக்கும் பக்திக்கும் ஏற்றார் போல உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன். நல்ல எண்ணமும் நல்ல மனசும் கொண்ட உனக்கு கூடிய சீக்கிரம் அழகான அற்புதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காகவே இன்னைக்கு இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு வாழும் நீ எதை நினச்சும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். உன்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை 4 பேருக்கு செஞ்சுக்கிட்டே இரு. யாராவது உனக்கு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க பழகு. நீ செய்யும் நன்மைகளும் நீ கொடுத்த உதவிகளும் கண்டிப்பாக பல மடங்காக உன்னை நோக்கி வரதான் போகுது. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது உன் மனச்சோர்வையோ சுமையையோ நினச்சி நீ வருந்தாதே. எதுவாக இருந்தாலும் என் பொறுப்பில் விற்படைச்சிட்டு நீ எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. உன் வருத்தம் வலி வேதனை என அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை நான் அழகான வாழ்க்கையாக அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என் மனசை எனக்கு யாரால் ஆறுதல் கொடுக்க முடியும் தேத்த முடியும்னு
நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்ததால தான் உன் மனசை தேத்தி உனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி உன்னை உயர்த்துறதுக்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். கண்டிப்பா உன்னை சரியான பாதையில் வழி நடத்தி வாழ வைப்பேன். என்னை நினைக்கும் நீ, என்னை நம்பும் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போலவே என் அருளால் உனக்கான வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்ற புரிதலோட கொஞ்சம் பொறுமையாக இரு. உண்மையான வழியில் நேர்மையான முறையில் நடக்கும்போது நிறைய தடைகள் வரத்தான் செய்யும். என்னதான் எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும் அதற்கான முடிவு உனக்கானதாகவே இருக்கும் என் செல்லமே. அமைதியா பொறுமையா என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு சுத்தமாக இருந்தாலே நீ போகும் பாதை எளிதாக இருக்கும். எல்லா உயிர்களிலும் இந்த வராகி அம்மா கலந்தே இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். துன்பங்கள் வந்தா அது ஒரு பாடமாக நினச்சிக்கோ. உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்ல முடிவுகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அமைதியாக பொறுமையாக இருக்கும் உனக்கு எல்லா விஷயங்கள்லையும் நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்னை சரணடைந்த உனக்கு இனி எல்லாமுமாக நானே இருக்க போகிறேன். பொறுமையும் பக்தியும் கொண்ட உன் வாழ்க்கையில் இன்னைக்கே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதன் மூலமாக உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்துடுறேன். நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் நல்லதை நினச்சி வாழ்க்கையை கடந்து போக தயாராகு. உன் துன்பங்கள் யாவும் நீங்க பெற்று வாழ்க்கை இன்பத்தோடு மகிழ்ச்சியோட மன அமைதியோடு நீ வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். உன்னுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா அதை நான் பார்த்துக்கிறேன். உன் நல்ல எண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உண்மையான பக்தியோடு என்னை நம்பி வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னை நம்பும் உனக்கு உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. உன் நல்ல எண்ணங்களுக்கும் நற்செயல்களுக்கும் உன் நல்ல மனசுக்கும் ஏற்றாற் போல எல்லாத்தையும் சரியான முறையில் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே நான் படைச்சது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் நான் கலந்தே இருக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அன்போடு நேசிக்க பழகு. உண்மையான பக்தி உள்ளவர்கள் யாரும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு பேச மாட்டாங்க. நீயும் பொறுமையோட பக்குவமாக நல்லதை செய். நீ செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நான் சரியான நேரத்தில் நல்ல பலனை கொடுப்பேன். நீ சோர்வடைந்து போகும்போதும் சோகமாக இருக்கும்போதும் என் பேரை சொன்னீன்னா நானே உனக்கான மன அமைதியை கொடுத்துருவேன். அன்பும் கருணையும் உள்ள இடத்தில் நான் எப்போதும் இருப்பேன். உன் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் மனசில் நம்பிக்கை இருந்தாலே நீ போகும் பாதை தானாக வெளிச்சம் பெறும். என்னை சரணடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா எப்போதும் துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு அமைதியாக வாழ கற்றுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். நல்லதையே நினச்சி வாழும் உனக்கு எல்லா துன்பங்களும் விலகி போய் இன்பம் மகிழ்ச்சியும் உனக்கு நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறியோ அதுதான் உனக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அல்லவா. எல்லாருக்கும் அன்பை கொடு. எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். நீ செஞ்சது எல்லாம் திரும்ப உனக்கே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் மனசில் வருத்தம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் என்ன நினச்சிக்கிட்டீன்னா நானே உனக்கு முன்னின்று எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக போகாது. உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய். சுற்றி இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவர்களுக்கான நல்லதை நீ நினைக்கும் போது உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். வராகி தாயே துணைன்னு நீ சொல்லும்போது என்னுடைய நாமம் உனக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை என் செல்லமே,
நானே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவேன். உன் கடன் சுமையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன். இன்னையிலிருந்து இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை தந்துடுவேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை, நான் உன் கூடவே துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் கீழே விழுகிறது தப்பு இல்லை, எழாமல் இருப்பதே தவறு. கருணை கொண்ட உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். அன்பும் பொறுமையும் கொண்ட உனக்கு இனி தோல்வியும் துன்பமும் இருக்காது என் செல்லமே. மன உறுதியோடு வாழும் மனிதர்களுக்கு முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. நீயும் தைரியமாக இரு. யாரையும் காயப்படுத்தாம நல்ல எண்ணங்களோடு நற்செயல்களை செய்ய பழகு. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் கண்டிப்பாக உனக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். பொறுமைங்கிறது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய சக்தி. பொறுமையாக எல்லாராலையும் இருந்துட முடியாது. யார் அந்த திறமையோடு வளர்ந்துருக்காங்களோ, யாரால் பொறுமையாக அனைத்தையும் சமாளிக்க முடியுமோ, யார் தெய்வ பக்தி கொண்டவங்களாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பொறுமையை பலமாக கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான சக்திகளை பெற முடியும். உண்மையை பேசக்கூடிய நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அமைதியாக நீ செய்த உழைப்புக்கு இந்த வராகி அம்மா ஒரு நல்ல பதிலை கொடுக்குறேன். கஷ்டம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம மனசை பலப்படுத்திக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். எதை இழந்தாலும் நீ தைரியத்தை இழக்க வேண்டாம். தைரியமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நீ உழைச்ச உழைப்புக்கெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கான நல்பதிலை கொடுப்பேன். கஷ்டம் வரும்போது மனசை பலப்படுத்திக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதே. உன் தைரியமும் துணிவும் உனக்கான வெற்றிகளை பெற்று தரக்கூடிய அற்புதமான விஷயம்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும், யாரையும் கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற உன் உயர்ந்த நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா உனக்கான அருளை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய அளவில் புண்ணிய பலனை கொடுப்பேன் என் செல்லமே. என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் துன்பங்களை எல்லாம் காணாமல் போக செஞ்சு உனக்கான இன்பங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நிற்க தயாராகு. உன் நல்ல எண்ணங்களின் மூலமாகவே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். எதை இழந்தாலும் நீ தைரியத்தை இழக்க வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்கிற உன் இதயத்துக்காகவே, உன் நல்ல மனசுக்காகவே இந்த வராகியம்மா அருளை அள்ளி கொடுப்பேன். எளிமையும் பொறுமையும் கொண்டு வாழும் உனக்கு மன நிம்மதி தானாகவே வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்த நான் உனக்கான வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுக்குறேன். மன உறுதி கொண்டு வாழும் உனக்கு முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். உனக்கான புண்ணியத்தை அதிகப்படுத்தி உனக்கான வெற்றியையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை தந்துடுறேன். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக உன்னுடைய செயல்களை செய்யும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிச்சு நிற்க முடியும் என் செல்லமே.